ஏன்னா சந்திரனையும் சூரியனையும் வச்சு அவர் வந்து ஒரு வரைபடம் மாதிரி நமக்கு நம்ம வாழ்க்கையை கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்கிறார், சந்திரன் எப்படி ஒரு ஒரு இதில் தேஞ்சு அப்படியே திருப்பி உருவாகுதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நம்ம கடவுளை ரீச் பண்ணாமல் இருக்கிறது வந்து திருப்பி ஒரு ஒரு நிலா மாதிரி எப்படி நம்ம நிலா அப்படியே கரைஞ்சு திருப்பி திருப்பி உருவாகுதோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். திருப்பி திருப்பி அது புது புது பிறவி எடுத்து எடுத்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் கடவுளை ரீச் பண்ணாமல். அதுதான் அவர் சொல்கிறாரு, அதுலேருந்து நம்ம மாற வேண்டியது வந்து நம்ம சூரியனை ரீச் பண்ணணும். அதான் அவர் வந்து அது அவரோட இதில் சொல்லுவார், எப்படி நம்ம ரீச் பண்ணணுங்கிறத அவர் கொஞ்சம் இதாக சொல்லிட்டு டீப்பாக. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, அந்த சூரியனை ரீச் பண்ணுறது வந்து அதுதான் கடைசி ஸ்டேஜ். அதுதான் உங்களுக்கு இந்த நிலா மாதிரி நீங்கள் கரைஞ்சி கரைஞ்சி புதுசாக நீங்கள் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி. அப்போ வந்து அதில் கடைசி சொல்யூஷன் வந்து என்ன சொல்கிறார், அன்பே சிவம் தான் சொல்கிறாரு. அது நம்ம எல்லாரிடமும் அன்பு பாராட்டணும். அந்த அன்பு பாராட்டும் போது அந்த அன்பு வந்து கடைசியே அந்த அன்பே வந்து கடவுளாக ஆயிரும்ங்கிறது தான் அவர் அன்பே சிவம்னு சொல்லி அதில் முடிக்கிறாரு. அதில் முன்னாடி அவர் கொஞ்சம் சில இதெல்லாம் சொல்கிறாரு. பேசிக்காக அவர் சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மனதும் ஒரு பிறவியிலேருந்து நம்ம இன்னொரு பிறவி போகும்போது நம்மள்கிட்டருந்து போகிறது வந்து நம்ம மனசு, அதோட வாசனைகள், அப்புறம் நம்ம மூச்சு. இதுதான் நம்ம பிறவியிலேருந்து எடுத்து இன்னொரு பிறவிக்கு அது போகுது. நம்ம இப்போவும் இறக்கிறது இல்லை. நம்ம இன்னொரு சட்டை மாதிரி நம்ம பாலாஜி பாகவர் சொல்கிற மாதிரி இன்னொரு சட்டை எடுத்து நம்ம போட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு வரோம். அந்த இதுதான் அவர் அதில் சொல்லியிருப்பார். அப்போ அவர் சொல்கிறார், அந்த மூச்சுங்கிறது வந்து இந்த மூச்சும் அந்த மனசும் நம்ம வாசனைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, அந்த மூச்சு வந்து நம்ம லெஃப்ட் நாஸ்டில்ஸில் நம்ம எடுக்கிற மூச்சு வந்து ஒரு அவர் வந்து அதை கலைகளாக சொல்கிறார். அதில் மொத்தமாக ஒரு மக்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது வந்து ஒரு 38 கலைகள் இருக்குது. அதில் மூச்சு லெஃப்ட் சைடில் வர்றது வந்து என்ன 16 கலைகள், ரைட்டில் வர்றது 12 கலைகள் அப்படின்னு சொல்கிறார். ரைட் மூச்சு ஒன்று வந்து லெஃப்ட் வந்து நிலாங்கிறாரு, இன்னொன்று வந்து சூரியனுங்கிறாரு. நடுவில் வர்றது தான் சுஷ்ம நாடின்னு சொல்லுவோம். அதுதான் அவர் வந்து அந்த நெருப்புங்கிறார். அப்போது நெருப்புக்கு வந்து ஒரு 10 கலைகள் இருக்குது அப்படிங்கிறார். அப்போது நம்ம இந்த மூச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு மூச்சில் வந்து நம்ம வந்து எப்போவுமே கோபமாகவும் இந்த ரொம்ப யோசிக்கிற டைமு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு வந்து ரைட் நாஸ்டில்ஸ்லேருந்து மூச்சை எடுப்போம். அது வந்து அவர் வந்து அது வந்து சில கலைகள்ங்கிறார். அந்த கோபம், அந்த இது இந்த நல்லா யோசிக்கிற டைமு, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற டைமு, இது எல்லாமே வந்து ரைட் சைட்லேருந்து மூச்சு எடுக்கும் போது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கும் போது நமக்கு நிலா மாதிரி நம்ம எப்போ ரொம்ப கைண்டாக அன்பாக இருக்கும் போது நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது அதெல்லாம் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம மூச்சு எடுப்போங்கிறார். அது நிலா மாதிரி அப்படிங்கிறார். இந்த ரெண்டையும் நம்ம வந்து மூச்சு பயிற்சி அதுதான் அவர் வந்து அன்பே சிவம்ங்கிறத வந்து அவர் வந்து திருப்பி போட்டால் வாசி யோகா அப்படிங்கிறார் அவர். அது அந்த சிவத்தை தான் அந்த வாசிங்கிறார். அதுதான் அந்த வாசி யோகாங்கிறார். அது வந்து அந்த மூச்சு பயிற்சிங்கிறார். அந்த மூச்சு பயிற்சி பண்ண நம்ம வந்து அந்த நம்மளோட கேரக்டர், நம்மளோட வாசனைகள், நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறார். நம்ம மனசையும் இந்த மூச்சினால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கலைகளை வந்து நம்ம இது பண்ண முடியும், அந்த மூச்சினால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் அதில் அழகாக சொல்லியிருப்பார். அதனால நம்ம வந்து அந்த ப்ரீதிங்கும் வேணும், அதுவும் நம்ம கடவுள்கிட்ட அன்பாக இருக்கணும். இந்த மூச்சுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லணும்னா, நம்ம ஒரு நாய் இதை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக மூச்சு விடும். அது மூச்சு நேரம் ஃபாஸ்ட்டாக விடும் போது அதோட வாழ்க்கை காலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் இல்லை 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு டாட்டாய்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது மூச்சு வந்து ரொம்ப ஸ்லோவாக விடும். அதோட வயசு காலங்கள் பார்த்தோம்னா அது ஒரு 500 வருடங்கள் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இருக்க மூச்சு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 வயசு அந்த மாதிரி ஒரு காலங்கள். அதனால இந்த மூச்சை வந்து நம்ம எவ்வளோ அடக்கி, அதாவது கும்பகம் அப்படிங்கிறாங்க, மூச்சை அடக்கி அதை ஹோல்டு பண்ணி அப்புறம் விடுறது வந்து பூரகம். அந்த மாதிரி அந்த மூச்சை வந்து நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து ஸ்லோவாக விட நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து நம்ம வாழ்க்கையின் இதை உயர்த்துங்கிறாங்க. வாழ்க்கையின் வாழ்கிற டைமும்
அதே டைம் நம்மளோட வாழ்க்கைய மன இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறாங்க அந்த மூச்சு இதனால. இதுதான் வந்து அவர் இதில் சொல்லியிருப்பார் திருமூலர். அதான் நான் பார்த்தேன். அதான் நினச்சேன் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மூச்சு பயிற்சியும் ஒரு வழியான இது. நம்ம கடவுள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் இது எல்லாமே சாமியோட அருள் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால எப்போவுமே நம்ம வந்து அந்த அருள் மிக்க நம்ம இருக்கணும். அந்த இதுக்கு ஒரு கதை சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பெரிய பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அவருக்கு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, சரி நிறைய வேலையாட்கள் வேலை செய்யலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், சரின்னு ஒரு கன்சல்டன்ட்டை, ஒரு நம்ம இங்கே சொல்கிற மாதிரி ஒருத்தர் பேசுகிறதுக்கு நெகோஷியேட்டர், அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு அவர் வந்து அதை ஹேண்டில் பண்ண வைக்கிறாரு. அந்த கன்சல்டன்ட் அதை ஹேண்டில் பண்ணி முடித்தோன்னே அவருக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. அப்போது நிறைய பேர் அந்த கன்சல்டண்ட்டை சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய காசு அவர்கிட்ட எதிர்பார்த்து கேட்கலாம், நீங்கள் பெரிய பிரச்சனையை அவருக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு. ஆனால் அவர் வந்து அதெல்லாம் சொல்லாமல் ஒரு லெட்டரில் அவருக்கு அந்த டைரக்டர்கிட்ட, அவர்கிட்ட ஓனர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி உங்களோட நான் சந்தோஷமாக நீங்கள் என்னோட பேசுனதே, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததே ரொம்ப நன்றி. பல மக்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நான் நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி. உங்களோட பழகுனதே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்படின்னு அவர் எழுதி, அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த தொகையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாரு அந்த லெட்டரில். அப்புறம் அவர்கிட்ட போய் எழுதிட்டு அந்த லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, இதுதான் என்னோட டிமாண்ட்ஸு, இதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய காசுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் அந்த ஓனர் அதை படிச்சுட்டு அவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு இவர்கிட்ட. அப்போது அந்த லெட்டர் எடுத்து அவர் பார்க்கும்போது, அந்த கன்சல்டன்ட் பார்க்கும்போது அதில் எழுதியிருக்காரு, உங்களுக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண தொகையோட, அவர் நண்பர்கள் சொன்ன தொகையோட அவர் கூட தொகையை போட்டு கொடுத்து, அப்புறம் அவருக்கு வந்து அவருக்கு கம்பெனிக்கே அவரையும் வேலைக்கும் கொடுத்து நல்ல தொகையும் கொடுத்து இது பண்ணுறார். அப்போது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையினால அவர் வந்து அவ்வளோ வேலைகளும், அவருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட மேலே தொகையும் சேர்த்து கொடுக்குறாரு. அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நம்பிக்கை, அந்த கருணை அவர் மேலே, ஓனர் மேலே வச்சிருந்தது தான் அவரை வந்து இன்னும் மேன்மையான இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளும், நம்ம அண்ணா சொல்கிற மாதிரி நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு, நம்ம எப்போவுமே கடவுளை அம்மா தாயாக நினச்சி நம்ம கேட்கும் போது, நம்ம சாமி நம்ம எதிர்பார்க்குறதோட அது நிறையா நமக்கு கொடுக்கும். அதை தான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி.